வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 அமைப்பின் உச்சிமாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக நாளையும் நாளை மறுநாளும் பங்கேற்கிறார். குவைத்தில் பணிபுரியும் இந்திய தொழிலாளர்களுக்கு கூடுதல் சட்ட பாதுகாப்பு வழங்க வகை செய்யும் ஒப்பந்தம் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளது. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை நாளை திறக்கப்பட உள்ள நிலையில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று கல்லணையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீரமைப்புப் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். கர்நாடகாவில் கோவிட் தொற்று பரவல் குறைந்து வரும் மாவட்டங்களில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பி எஸ் எடியூரப்பா அறிவித்துள்ளார். நாட்டிங்ஹாம் ஒபன் டென்னிஸ் மகளிர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜெர்மனியின் ஜூலியா வாட்டா இணை ஜப்பான் அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிட்டன் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் அழைப்பின் பேரில் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறவுள்ள G7 அமைப்பின் உச்சிமாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். பிரிட்டனில் உள்ள கடற்கரை நகரமான கார்ன்வாலில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் இந்தியா, தென்கொரியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்கின்றனர். G7 அமைப்பின் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்பது இது இரண்டாவது முறையாகும். தற்போது இந்த அமைப்புக்கு பிரிட்டன் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் தலைவராக உள்ளதால் கோவிட் தொற்று, வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய பெருந்தொற்றிலிருந்து விடுபடுவதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள், வரியற்ற வர்த்தக நடவடிக்கை, பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட 4 முக்கிய பிரச்சினைகள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும் என்று பிரிட்டன் தெரிவித்துள்ளது. இதனிடையே கோவிட் தொற்று உருவானது குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று G7 நாடுகளின் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உச்சிமாநாடு தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள வரைவு நகலில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் உள்ள நாடுகளுக்கு 100 கோடி கோவிட் தடுப்பூசிகளை அனுப்புவது என்றும் இந்த மாநாட்டின் வரைவு நகலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் பணிபுரியும் இந்திய தொழிலாளர்களுக்கு கூடுதல் சட்ட பாதுகாப்பு வழங்க வகை செய்யும் ஒப்பந்தம் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் முன்னிலையில் நேற்று கையெழுத்தானது. முன்னதாக திரு ஜெய்சங்கர் குவைத் பிரதமர் திரு ஷேக் சபா காலித் அல் அமதை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் இரு தலைவர்களும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். முன்னதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட், ஈரான், குவைத், ஓமன், கத்தார், பஹ்ரைன் நாடுகளில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளை அழைத்து பேசினார். கோவிட் நோய் தொற்றால் குடும்பங்களை பிரிந்து அந்த நாடுகளில் பணிபுரியும் இந்திய தொழிலாளர்களின் நலன்களை உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இந்த கூட்டத்தில் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பெருந்தொற்று காரணமாக வளைகுடா நாடுகளிலிருந்து தாயகம் திரும்பிய தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் மீண்டும் பணிக்கு திரும்ப மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அவர்களுக்காக விமானங்களை இயக்குவது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை தொடர்ந்து 4வது நாளாக 1,00,000க்கும் கீழ் குறைந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 91,702 பேருக்கு இந்நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. குணமடைந்தோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து 94.93% உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 1,34,580 பேர் குணமடைந்துள்ளனர். சிகிச்சை பலனளிக்காமல் 3,403 பேர் உயிரிழந்ததாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நோய் தொற்று குறைந்தாலும் நாடு முழுவதும் பரிசோதனைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருகிறது. நேற்று வரை 37,42,00,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதேபோல் கோவிட் தொற்றை தடுக்க இதுவரை 24,06,00,000க்கும் அதிகமான தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் கோவிட் தொற்று பரவல் குறைந்து வரும் மாவட்டங்களில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பி எஸ் எடியூரப்பா அறிவித்துள்ளார். 19 மாவட்டங்களில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்றும் நோய் தொற்று அதிகமாக காணப்படும் 11 மாவட்டங்களில் கட்டுப்பாடுகள் தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நோய் தொற்று அதிகமாக உள்ள மாவட்டங்களில் கடுமையான நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு மாநில அரசு அதிகாரம் வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நோய் தொற்று குறைவாக உள்ள மாவட்டங்களில் கட்டுப்பாடுகளை தளர்த்த அரசு முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கோவிட் எதிரான போரில் நமக்கான கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம், தடுப்பு மருந்தை தயங்காமல் செலுத்திக் கொள்வோம். நோய் தொற்று குறித்த தகவல்களை 104 மற்றும்
0442910510 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்வோம். தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திருச்சி மாவட்டம் கல்லணையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீரமைப்பு பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். மேட்டூர் அணை பாசனத்திற்காக திறக்கப்பட உள்ள நிலையில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை மாவட்டங்களில் ஆறுகள், கால்வாய்கள், வாய்க்கால்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். இன்று திருச்சி, தஞ்சை மாவட்டங்களில் இப்பணிகள் குறித்தும் கோவிட்-19 தடுப்புப் பணிகள் குறித்தும் முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கோவிட் தொற்றுக்கான சித்த மருத்துவ சிகிச்சையை ஒருங்கிணைக்க கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். சித்த மருத்துவ வார் ரூம் என்கின்ற ஒருங்கிணைந்த கட்டளை மையம் ஒன்றும் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டது. இந்த ஒருங்கிணைந்த கட்டளை மையத்தின் சார்பில் தமிழகத்தில் செயல்படுகிற 54 சித்தா கோவிட் கேர் சிகிச்சை மையங்களில் சிகிச்சை பெற்று வருகிற நோயாளிகளின் நோயின் தன்மையை இங்கிருந்தவாறே அறிந்து கொள்வதற்கும் அவர்களுக்கு அளிக்கப்படுகிற சிகிச்சை முறைகளை கண்காணிப்பதற்கும் இந்த வார் ரூம் பெரிய அளவில் பயன்படவிருக்கிறது. மிக சிறப்பான அந்த அமைப்பை ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் டிஎம்எஸ் வளாகத்தில் ஒரு வார் ரூம் திறந்து தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இதுபோன்ற ஒருங்கிணைந்த கட்டளை மையங்களை திறந்து வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் தமிழகத்தின் 37 மாவட்டங்களிலும் வார் ரூம் என்று சொல்லப்படுகிற ஒருங்கிணைந்த கட்டளை மையங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் கோவிட்-19ற்கான தடுப்பூசி செலுத்தும் பணி இன்று மீண்டும் தொடங்கியது. தடுப்பூசி பற்றாக்குறை காரணமாக கடந்த 3 நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் கோவிட் நிவாரண நிதியின் 2வது தவணை மற்றும் நிவாரணப் பொருட்களுக்கான டோக்கன் விநியோகம் இன்று தொடங்கியது. இம்மாதம் 15ஆம் தேதி முதல் 2வது தவணையாக 2000 ரூபாயும் 14 வகையான மளிகைப் பொருட்களும் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட உள்ளன. இன்று தொடங்கிய டோக்கன் விநியோகம் வரும் திங்கட்கிழமை வரை வழங்கப்படும் என்று உணவு மற்றும் நுகர்வோர் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. சுதந்திரப் போராட்ட வீரர் பண்டிட் ராம்பிரசாத் பிஸ்மில் பிறந்த நாளையொட்டி அவருக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் புகழாரம் சூட்டியுள்ளார். மிகச்சிறந்த விடுதலைப் போராட்ட வீரரான அவர் சுதந்திரப் போராட்டத்தின்போது நாட்டிற்காக தன்னுயிரை ஈந்தவர் என்று தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். சீனாவில் தயாரிக்கப்பட்ட கோவிட்-19 தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட பின்னரும் அந்நாட்டில் பணிபுரிந்த இந்தியர்களுக்கு விசா வழங்குவது தொடர்பாக அந்நாட்டிடமிருந்து பதில் ஏதும் வரவில்லை என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் உள்ள சீன தூதரக அலுவலகம் மூலமாக கடந்த மார்ச் மாதம் முதல் பலமுறை முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் முறையான பதில் ஏதும் கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து சீனா வரும் பயணிகள், பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் சீனாவில் தயாரிக்கப்பட்ட கோவிட்-19 தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்தது. 3வது நாடுகளிலிருந்து பெறப்பட்ட சீன தடுப்பூசியை இந்தியர்கள் செலுத்திக் கொண்ட பின்னரும் புதுதில்லியில் உள்ள சீன தூதரக அலுவலகத்திலிருந்து விசா வழங்குவது தொடர்பாக எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. மேற்காப்பிரிக்க நாடுகளில் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையை நிறுத்திக் கொள்வதாக பிரான்ஸ் அறிவித்துள்ளது. இதனை அந்நாட்டின் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் அறிவித்துள்ளார். நைஜர், பர்கினோ பாசோ, மாலி, ஜத், மௌரிட்டானியா ஆகிய 5 நாடுகளிலிருந்து தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 5100 ராணுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் இனி சர்வதேச நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று பிரான்ஸ் அதிபர் தெரிவித்துள்ளார். வடக்கு எத்தியோப்பியாவில் கடும் பஞ்சம் ஏற்பட்டுள்ளதாக ஐநாவின் நிவாரணப் பணிகளுக்கான தலைவர் திரு மார்க் லோகாக் தெரிவித்துள்ளார். உள்நாட்டுப் போர் நடைபெறும் டைகரி பகுதியில் சுமார் 3,50,000 பேர் கடும் பஞ்சத்தால் அவதிப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இந்த பகுதியில் ஐநா மேற்பார்வையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் முடிவில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அந்த பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக அரசுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக சுமார் 17 லட்சம் பேர் இடம்பெயர்ந்தனர். நாட்டிங்ஹாம் ஒபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜெர்மனியின் ஜூலியா வாச்சா இணை இன்று ஜப்பானின் நாவோ ஹிபினோ, அமெரிக்காவின் கைட்டலின் கிறிஸ்டினை எதிர்கொள்கிறது. நாட்டிங்ஹாம் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், பிரான்சின் ஆண்டனி ஹோங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 அமைப்பின் உச்சிமாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக நாளையும் நாளை மறுநாளும் பங்கேற்கிறார். குவைத்தில் பணிபுரியும் இந்திய தொழிலாளர்களுக்கு கூடுதல் சட்ட பாதுகாப்பு வழங்க வகை செய்யும் ஒப்பந்தம் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளது. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை நாளை திறக்கப்பட உள்ள நிலையில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று கல்லணையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீரமைப்புப் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார்.
கர்நாடகாவில் கோவிட் தொற்று பரவல் குறைந்து வரும் மாவட்டங்களில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பி எஸ் எடியூரப்பா அறிவித்துள்ளார். நாட்டிங்ஹாம் ஒபன் டென்னிஸ் மகளிர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜெர்மனியின் ஜூலியா வாச்சர் இணை ஜப்பான் அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR நியூஸ் _சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.